வணக்கம். ரொம்பவே சூப்பரான உரப்படை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இது மூணுத்தையும் நம்ம 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து அரைச்சிக்கலாம். மல்லித்தழை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1, இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்தளவு அரைச்சா போதும். பாருங்கள், அரிசி தனியாக, கடலைப்பருப்பு தனியாக. இப்போ இந்த மல்லி, பூண்டு, சோம்பு, இஞ்சி இதெல்லாம் அரைச்சதை தனியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அரைக்கிறப்பே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுரைக்காவை இதை போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ண சுரைக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா தோசைக்கல் சூடானோடனே இதை போட்டுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அடை வேகிறப்பே நம்ம இஞ்சி, பூண்டு, மல்லி, சோம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.